வந்துருச்சு வந்துருச்சு. இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். என்னுடைய பழைய நினைவுகளை எடுப்பதற்காக, என்னுடைய பழைய நினைவுகளை மீட்டெடுப்பதற்காக எஸ், என்னுடைய பழைய நினைவுகள் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நான் இப்போ இன்னைக்கு ராத்திரி சாலு வண்டியில அன்ரிசர்வ் டிக்கெட்ல விருதுநகர் வந்துட்டு, விருதுநகர்ல இருந்து விருதுநகர் ஸ்டேஷன் தான், ஊருக்குள்ள எல்லாம் கிடையாது, ஸ்டேஷன்ல இருந்தா பொதிகை எக்ஸ்பிரஸ் போகுதான் கடைநல்லூருக்கு. எங்க ஊர் பையன் சொன்னான். போயிட்டு விருதுநகர் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கிருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் வரும். பொதிகையில இருந்து கடையனூர்ல இறங்கிட்டு கடையனூர்ல இருந்து நேரா திருநாவுக்கரசு ஸ்கூல். திருநாவுக்கரசு ஸ்கூல் நானும் கல்யாணியும் பெயர் சேர்க்காமலேயே நாங்க அந்த ஸ்கூலுக்கு போவோம். எனக்கு ரமணியன் நான் வந்து ஆனாவண்ணா ABCD 1 2 3 எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அத நான் வந்து கல்யாணிக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அந்த ஸ்கூல்ல வச்சு. அப்புறம் அந்த ஸ்கூல்ல தான், அந்த ஸ்கூல் தம்புசாமி, எங்க விஜயகாந்த், என்னுடைய ராஜன் விஜயராஜன், எந்த ஸ்கூல்ல இருந்து, எந்த தம்புசாமி வாத்தியார்கிட்ட இருந்து அவன் வந்து சபரிமலைக்கு போயிட்டு இருப்பான். வருஷம் சபரிமலைக்கு மாலை போட வருவான். அங்க வந்து மாலை போட வர சொன்னதே அழகர்சாமி நாயுடு கிட்ட, உன் பையனை அங்க வர சொல்லு, சபரிமலைக்கு மாலை போட வர சொல்லு அப்படின்னு சொன்னதே நான் தான். சின்ன குழந்தை திருமங்கலத்துல வச்சு சொன்னேன். விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் வந்து நான் மாத்தின பேரு, விஜயராஜனை விஜயகாந்தாக மாத்தினது, MA காஜாவத்தை சொல்லி மாத்தினது நான் தான். MA காஜா அந்த பேரை மாத்தினது நான் தான். அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது, பவரை மாத்தி விடும்போது நான் சொன்னது. அப்படியே அந்த கல்யாணிய வந்து இன்ஸ்பெக்டர் கல்யாணி என் பின்னாடி அவங்கிட்ட இருந்தா நான் சக்தி எடுத்து விஜயகாந்துக்கு சக்தி கொடுக்குறேன். அதனால அவனை அப்படியே படக்குன்னு அவனை விஜயகாந்த் மடியில உட்கார வச்சுட்டு, ராஜு 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 நீ வந்து இவன் தலையில கை வச்சு இவன் போலீஸா வரணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நல்லா வரணும், ஆசீர்வாதம் பண்ணு ராஜு அப்படின்னு. நானா இவனுக்கா நான் எப்படி அப்படின்னு சொல்றேன். சொல்லு ராஜு சொல்லு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணேன் அப்படின்னு. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அவன் தலையில கைவை அப்படின்னு. அவன் வந்து கல்யாணியோட தலையில அவனோட கைய வச்சான். நம்ம GAT இன்ஸ்பெக்டர் அவன் தான். இங்க இப்படி 3 இருக்குமாமே ஸ்டாரு. எங்க ஒரு பையனுக்கும் எனக்கும் ஒரே சண்டை. அவனுக்கு பாரு ஸ்டார் எல்லாம் போட்டிருக்கான் பாரு அப்படின்னு. அப்படியா சரி, அவன் தான். அவனை தலையில கை வச்சு அவனை ஆசீர்வாதம் பண்ணி, சொல்லு நான் சொல்லதான் சொல்லு அப்படின்னு. நீ போலீஸாக வரணும், பெரிய பெரிய போஸ்டிங்ல எல்லாம் வரணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், குழந்தைகள் நல்லா கிடைக்கணும், நல்லா அமையணும், வாழ்க்கையில நல்லா அப்படி நான் சொல்ல ராஜு சொல்லிட்டே வந்து டக்குன்னு கடைசியில அந்த ராஜு கை மேல என் கையை தூக்கி வச்சிட்டேன். அப்பாடா உயிரே வந்துச்சு. ஏன்னா எங்க 2 பேருடைய குழந்தை தான் அந்த கல்யாணி. இப்பதான் சஸ்பென்ஸை உடைக்கிறேன். கல்யாணினா எனக்கு உயிர் அப்படி ஒரு உயிர். அந்த மூதேவி இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்குது. பணத்துமுறு, பதவி திமுறு. போட. அப்புறம் அங்க அந்த இடத்த நாங்க பார்க்க போறேன். இப்போ நாங்க ஆசீர்வாதம் பண்ண இடம், அதுக்கப்புறம் அழகர் இவனை வந்து விஜயராஜுக்கு முதல்ல ஐயப்பன் மாலை போடும்போது பெட்ரோல் வரணுமாமே. அப்போ வந்து அழகர்சாமி நாயுடு வந்திருந்தாரு. சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது ராஜு அப்படின்னு பார்த்துட்டு, ராஜு அப்படின்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ சாமி ஐயப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய் இதெல்லாம் ஊத்தும் போது நானும் விளையாடிட்டு இருந்தவன் நான் குடுகுடுன்னு ஓடி வந்தோடனே யாரோ என்னை படக்குன்னு இழுத்து
என்னைய இப்படி நான் சின்ன குழந்தை தானே, இப்படி கையை இப்படி பிடிச்சிட்டாங்க, என் விரல இப்படி பிடிச்சிட்டு கையை இப்படி இருக்கும்போது அந்த கையை இப்படி பிடிக்கிறேன். பிடிச்ச உடனே இப்படி மேல இப்படி திரும்பி பாக்குறேன். பார்த்துட்டு அழக டாமி நாயுடு அப்படின்னு கத்துனேன். எல்லாரும் சுத்தி இருங்க, எல்லாரும் சத்தம் போடக்கூடாது. அவரும் அப்படியே அவரும் என்ன இப்படி டக்குனு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டாரு. அது டக் டக் டக்கு நாங்க போட்டோ எடுத்துட்டாங்க. அவர் என்னை தூக்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாலை போடும்போது நானே மாலை போட்டது அந்த தலையில வச்சுட்டு போகும்போதெல்லாம் நானே எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோலாம் யாரு ஒளிச்சு வச்சாங்க, யார் அதை டெலீட் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாரும் நாங்க போட்டோ எடுத்து நானும் இருப்பேங்க. ஆனா விஜயகாந்த் மட்டும் போட்டோ எடுத்து இந்த கடலூர்காரங்க அதை மட்டும் போட்டோ காமிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு வக்கரம் வஞ்சனம்! யார் யாரெல்லாமோ கடலூர்ல இருந்து பேரும் புகழும் வாங்கினவங்க எல்லாம் தலையில வச்சுட்டு ஆடுவாங்க. ஆனா என்னைய மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா நான் காசு பணம் எதுவுமே இல்லாத ஏழை குடும்பத்துல தானே வந்திருக்கேன். வக்கரம் வக்கரம் வக்கரம். எங்க ஊர்ல சேனல் நடத்துறவனுக்குலாம் அந்த போட்டோ இன்னும் இருக்குதான்னு போய் பார்ப்போம். அந்த இடத்த போய் பார்க்கணும். அதற்கப்புறம் வேலாயுத கோனார் வீட்டுலதான் நானும் கல்யாணி விளையாடிட்டு இருக்கும்போது விசு சார் வந்தார். அப்போ விசுவுக்கு வந்து அந்த கல்யாணி கிட்ட இருந்து சக்தி வாங்கி விசுவுக்கு அந்த நாடகம் நடத்துறதுக்கு, அந்த படம் எடுக்கிறதுக்கு, அந்த இதெல்லாம் நீயே இயக்குனரா வருவா எல்லாம் சொல்லிட்டு அந்த இதை மாத்தி விடுறேன். அதனாலதான் அவர் எனக்கு உமா, அவரை வேலாயுத கோனாரோட உமான்னு கூப்பிட்டதுனால என்னை உமான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. விசு கேரக்டர்ல வரக்கூடிய, விசு படத்துல வரக்கூடிய அந்த உமாங்கிற கேரக்டர் நான் தான். அது கூட சம்சாரம் அது மின்சாரத்துல கூட அவர் வந்து ஏற்கனவே அதுல டிராமா எல்லாம் போட்டிருக்கும் போது அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர் வேறையா இருக்கும். ஆனா ஏவிஎம் ஸ்டுடியோவை சந்திச்சு என்கிட்ட நானா ஏவிஎம் சந்திக்க சொல்லியிருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற எல்லா பெயர்களுமே என்னோட பெயர். வளர்மதி என்னுடைய பேரு, பாரதி அந்த கடைக்குட்டி பையன் பேரு என்னுடைய பேரு, அப்புறம் சரோஜினிங்கிறது என்னுடைய பேரு. யாரோ ஒரு கவிஞர் தான் எனக்கு சரோஜினின்னு பேர் வச்சுட்டு போனாரு. கவிக்குயில் சரோஜினி நாயுடு ஒரு பேரும் உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சரோஜினிங்கிற பேர் எனக்கு வச்சார். அதுல வரக்கூடிய எல்லா பெண்கள் கதாபாத்திரம் பெயர் எல்லாமே கோதாவரி என்னோட பேரு. விசு எனக்கு வச்ச பேரு கோதாவரி. வசந்தி அப்படிங்கறது வந்து வசந்த் அப்படிங்கிற அந்த கேரக்டர், ஆண் கேரக்டர் வந்து சந்தியா, ஆமா அது என்னோடது. வசந்தா வந்து ஏவிஎம் எனக்கு வச்ச பேரு. அப்போ எந்த இடத்துல நான் விசுவுக்கு வந்து இது பண்ணேன்னா அந்த இடத்த போய் பார்க்கணும். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூல் வாசலும் இல்லாம இதுவும் இல்லாம அந்த டேர்னிங்ல தான் இவரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினாரு. யாரு? எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னுடைய காரை கொண்டு வந்து நிறுத்தினாரு. எங்க? திருநாவுக்கரசு ஸ்கூல் வாசல விஜயகாந்த், எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் இறங்கிட்டு விஜயகாந்த் என்ன பண்றான், விஜயராஜன் என்ன பண்றான், அந்த பையனை, அந்த சின்ன பையன் இவன் இருக்கான்ல விஜய், சின்ன பையன் விஜய், அந்த விஜயை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டினோடனே பாரதி நீ கண்ணை மூடு கொஞ்ச நேரம் அப்படி சின்ன அப்படி கண்ணை மூடிக்கிட்டேன். கண்ணை தர அப்படின்னு கண்ணை அப்படி திறந்தேன். என்ன பாரு, இவனை பார்த்தா உன்னோட வால் மாதிரியே இல்ல. ஆமா கல்யாணி மாதிரியே இருக்கான்ல. ஆமா யாரு இந்த பையன் அப்படின்னு. அப்பதான் சந்திரசேகர் எல்லாருக்கும் எந்த இடத்துல நான் எஸ்.ஏ. சந்துரு அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் யாருமே அவரோட பேரை சொல்லவே இல்லை. ஆனா நான் எடுத்தடுப்பே சந்துரு அப்படின்னு கூப்பிட்டேன். சந்திரசேகருக்கு மேலெல்லாம் புல்லரிச்சிருச்சு. என்னை யாருமே சந்துருன்னு எப்படி என் பேரை நீ உனக்கு சொன்ன நீ அப்படின்னு. அப்புறம் அவருக்கு இதுவும் ஒரு பேரு, அவள் குழந்தை மாதிரியா, அவள் ஒரு பச்சை குழந்தை. ஆமா அவள் ஒரு பச்சை குழந்தை. அந்த குழந்தை, அந்த பச்சை குழந்தை அப்படிங்கிற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஒரிஜினல் தானே டைரக்டரா வரணும் அப்படிங்கறதுக்காக, அந்த ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக விஜயராஜன் வந்து என்கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. விஜயராஜனை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் அவருக்கு இருக்கவே இருக்காது. தான் நல்லா இருக்கோமா மத்தவனும் நல்லா இருக்கணும், தனக்கு இது கிடைச்சதா மத்தவனுக்கும் அது கிடைக்கணும், அந்த எண்ணம் வந்து விஜயராஜனுக்கு நிறையவே உண்டு. அப்போ கூட்டிட்டு வந்தோடனே அந்த இடத்த நான் போய் பார்க்க போறேன். விஜயராஜனுக்கு மாத்தி விட்ட இடம். விஜயராஜன் சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகரன், சோபா சந்திரசேகரன் கார்ல இருந்து பிண்டிக்கில இருந்து அந்த அம்மா, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ், அந்த 4 பேருக்கும் தனத்தோட மாமியார் அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா எனக்கு லட்சுமி பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு லட்சுமி, நிறைய சினிமால எல்லாம் வரக்கூடிய லட்சுமிங்கிற கேரக்டர் நான் தான். தனலட்சுமி, விஜயலட்சுமி, சுப்புலட்சுமி, முத்துலட்சுமி ஆள் நான் தான். அதுல அந்த அம்மா எனக்கு பேர் வச்சாங்க. அந்த அம்மாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ண. இதெல்லாம் சுருக்கமா சொல்றேன்.
அந்த இடத்த போய் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் நானும் கல்யாணியும் அந்த இப்படி இந்த பக்கம் திரும்பி அங்க எங்கேயோ ஒரு கோரப்புல் இருக்கும். அந்த கோரப்புல் இடத்துல நான் இல்லாத நேரம் அவன் பாட்டு அங்க போய் தனியா போய் அந்த கோரப்புல் எதையோ மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தானா போயிருக்கான். நான் இங்க கிழக்க விளையாடிட்டு இருக்கும்போது கணேசப்பா தேடி வந்தாரு. உமா உமா அந்த மாதிரி காணும் அப்படின்னு. ஏன் கல்யாணி காணும் கூட விளையாட வந்தானா? இல்ல அப்படின்னு. இல்லையே அப்படின்னு. இங்க வா அப்படின்னு. நீ அவனை நினைச்சுக்கோ அப்படின்னு சித்தப்பா அப்படி பிடிச்சேன். கடகட ரோட கிராஸ் பண்ணி கிடுக்கிடுன்னு ஓடி போய் அங்க கோரப்புல் இருக்கிற இடத்துல போய் அவனை கண்டுபிடிச்சு அதை காப்பாத்திட்டு அவனை வா 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 நீயே வா பயப்படாம நீயே வெளியில வா அழாம வெளியில வா. அந்த கோரப்புல் இருக்கல அந்த தண்ணி அந்த கால்வாயை அதை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க போய் மாட்டிக்கிட்டான். குழந்தை தானே வெளியில வர தெரியல அவனுக்கு, பயந்து அழுதுன்னு இருக்கான். அவன் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கான். அப்புறம் நான் வா நீயே வா, நீ எப்படி போனியா நீயே வா 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 தைரியமா வா 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 வா. அப்பவே அவனுக்கு தைரியம் இதெல்லாம் நான் கத்து கொடுத்தேன். அந்த முதவி இன்னைக்கு பேச மாட்டேங்குது. வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதான் கணபதி பின்னாடியே ரமணியனா நினைக்கிற ரமணியண்ணா வந்தா. ரமணியனா இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரமணியண்ணா இல்ல வேற யாரோ, அந்த நிகழ்ச்சி வேற. டிபி கஜேந்திரனுக்கு நான் உபதேசம் செய்த இடம். டிபி கஜேந்திரனுக்கு நான் சக்தி மாத்தி விட விசு சார் வந்திருந்தாரு, எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்க எங்க இருக்கோங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு தேடி போயிருக்கா அப்படின்னு அந்த கோரப்புல் இருக்கிற இடத்துலதான் டிபி கஜேந்திரனுக்கு நான் மாத்தி விட்ட இடம் அந்த இடம். அது இப்போ ஒரு அசிஸ்டண்டா தான் இருந்தாரு டிபி கஜேந்திரன். டிபி கஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பயந்த சுபாவம், ரொம்ப பயந்த சுபாவம். அவரு காமெடி நல்லா வரும், கொஞ்சம் பயப்படுவார் அவரு. அப்பா இவர் சொன்ன ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவரே ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு எடிட்டர், விசு சாரோட இடத்துல இருக்கிற 3-4 பேருக்கு நான் இடம் மாத்தி விட்ட இடம். நீங்க அவங்களை கூப்பிட்டு கேட்கலாம். கிருஷ்ணாபுரத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 4 பேர் வந்திருந்தாங்க என்னை வளர்க்குறவங்க. அந்த இடத்த போய் நான் பார்க்க போறேன், அந்த இடம். அதுக்கப்புறம் விசு சாரும் நானும் சந்திக்கிற இடம். நிறைய இடத்துல அவர் என்னை சந்திக்க வருவார். விசாலாட்சியம்மன் கோவில் வாசல், ஆஞ்சநேயர் கோவில்ல தான் நிறைய தடவை. சுடுகாட்டுல பெணமரிக்கரோட பையன் அவனும் நானும் சண்டை பிடிக்கிட்டே இருப்போம். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நான் சுடுகாடு எங்க இருக்குன்னே மறந்து போச்சு. சுடுகாடை தேடி போனா அவன் கிடைப்பானா மாட்டானா அது எனக்கு தெரியல. இப்ப அவன் உள்ளூர்ல தான் இருக்கானா இல்லனா வெளிநாட்டுல எங்கேயா வேலை பாக்குறானா அதுவும் தெரியல. ஆனா அவனை பார்த்தா மணியமுதன் மாதிரியே இருப்பான். அந்த யூடியூப் சேனல்ல மணியமுதன் ஒரு பையன் வருவான். ஐயோ அது என்ன சேனல் பேர் மறந்து, அந்த உருட்டு புருடா, அப்புறம் கரிகாலன், இதெல்லாம் ஒரு கோஷ்டி ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல் பேர் மறந்து போச்சு. திடீர்னு பேச வந்தா அப்படித்தான், பிளான் பண்ணாமலே பண்ணிட்டு இருப்பேன் நான். அந்த இடத்த பார்க்க போகணும். சுடுகாட்டுல போய் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கானான்னு பார்த்துட்டு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோம். அவ்வளவுதான். இதுக்கே நேரம் ஆயிரும். அன்னைக்கு நைட்டே வண்டி ஏறி திருநெல்வேலி போய் அதுக்கப்புறம் டக்குன்னு அன்னைக்கே ஸ்கூலுக்கு வந்துடணும் எனக்கு. ஏன்னா ஸ்கூல் போகணும் எனக்கு. 3 நாளைக்கு எத்தனாம் தேதி? 13. 13, 14, 15, 16, 17, 18 ஸ்கூலுக்கு நான் வந்து ஆகணும். ஜாஸ்தி சுத்தக்கூடாது. முடிஞ்சா மதுரைக்கு போவேன். மதுரைக்கு போயிட்டு டைம் இருந்தா மீனாட்சி அம்மன் கோயில். அது போக மதுரையில நானும் அவனும் சுத்தி பார்த்த இடம். விருதுநகருக்கெல்லாம் போக கூடாது. விருதுநகர்ல எல்லாம் ஏற்கனவே இந்த கமாண்ட்ல நீ மட்டும் ஊருக்கு வாடி உன்னை துவம்சம் பண்றேன்னு விஜய் பிரபாகரன் பிரேமலதாவோட ஆள்கள்லாம் கமாண்ட்ல எழுதிட்டு இருக்காங்க. நீ வந்தானா தொலைஞ்சடி அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா அது கொலகார கும்பல். பிரேமலதா கொலகாரி, ஆளை விட்டு அடிச்சு நொறுக்கி தனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நடிக்கிறதுல ஒன்னா நம்புறவ. அவ செய்யாத பாவங்களே கிடையாது. நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அவளை போய் அண்ணி கொண்டி குன்னி முன்னின்னு எல்லாம். அவள் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை இவளை ஆதரிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். சரி கிளம்பு, அவ்வளவுதான். இந்த அவங்கள பாக்குறேன். அப்புறம் திருநாவுக்கரசு ஸ்கூல் ஓனர் சொல்ல மறந்துட்டேன். தம்புசாமி சார் இருக்கார்ல, தம்புசாமி சாரோட பொண்ணு செல்லம்மாக்காவோட பையன் தான் போலியோ அட்டாக்கு. அப்ப தம்புசாமி சார் என்னை கூப்பிட்டு கேக்குறாரு, இந்த பையனுக்கு நடக்க வைக்க முடியுமா பாரு அப்படின்னா. அந்த பையனை பிடிச்சிட்டு பாக்குறேன். பூர்வஜன்ம கர்மவினை, நடக்க வைக்க முடியாது, என்னால நடக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் தோத்து போறேன். இந்த தோற்று போனதுக்கு தண்டனையாதான் என் வயிற்றுல வரக்கூடிய குழந்தையும் நடக்க முடியாத குழந்தையாகவே பிறக்கட்டும்னு அங்க ஆரம்பம். 2 கல்யாணி பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டான் இல்லையா, அப்பா அவனை காப்பாத்தும் போது அவனுக்கு தான் அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும்னு இருந்தது. அந்த பாவத்தை நான் வாங்கிக்கிட்டேன். 2
மூன்றாவது அழுகிற இவன் என்னோட அறிவழகன், அவனுக்கு வந்து மனைவி பிரிஞ்சு போவாள்னு அடிச்சான். அதை நான் வாங்கிக்கிறேன், அதையும் நானே வாங்கிக்கிட்டேன், அந்த தண்டனையும் நானே வாங்கிக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணி, அறிவழகன், விஜயராஜன் 3 பேரும் எனக்கு உயிர்னா உயிர். அப்படி ஒரு உயிர். என்ன பூர்வ ஜென்ம பந்தமோ எனக்கு தெரியாது. அதுக்காக நான் அதை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் அவன் தம்பி கணேஷ் தான் நான் ஆய்க்குடியில பாத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரையும் போய் பார்க்கணும், ரத்னசாமி சார். திருநாவுக்கரசு ஸ்கூல்ல வந்து நானு கல்யாணி எல்லாரும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கல்யாணிக்கு வந்து கல்யாணின்னு சொல்ல வராது, கா வராது அவனுக்கு, தா அப்படிம்பா. அப்புறம் யான்னு சேர்த்து வராது, கல்யாணி அப்படிம்பா. அது சில சமயம் தலையாணி தலையாணி தலகாணி ஏதாவது ஒண்ணு வந்துடும். அதுக்காக எல்லாம் அவனை போட்டு பாகி தலைவாணி போர்வை மெத்தனி எல்லாம் கேலி பண்ணோம். போயிட்டு சில சமயத்துல அதை வந்து கல்யாணி அப்படிங்கறத ஒரு பொண்ணு வேணும்னே களவாணி அப்படின்னு வச்சுட்டு, டேய் நீ களவாணியாடா, உன் பேர் களவாணியாடா, நீ திருடனாடா அப்படின்னு சொல்லி அந்த அவனை போட்டு சும்மா கேலி பண்ணிட்டே இருந்துச்சு. கல்யாணியை போட்டு கேலி பண்ணோன்னா அவன் விளையாட சேரும்போது அவளை வந்து கல்யாணியை பிடிச்சு அந்த பொண்ணு தள்ளி விட்டுருச்சு. ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கோம், தள்ளி விட்டுச்சு. நான் விளையாடாம அங்க உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு ஓரமா, நீ மட்டும் விளையாடு போ அப்படின்னு அவங்க விளையாடுறத நான் பாத்துட்டு இருப்பேன். இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியல. ஓடி வந்து அழுதான், அவன் என்ன தள்ளி விட்டுட்டா, என்ன அடிச்சுட்டா அப்படின்னு. அவ எதுக்கு ஒண்ணு அடிச்சா, நீ ஏதாவது சொன்னியா, நீ ஏதாவது சொன்னியா, நீ அடிச்சியா, நீ ஏதாவது அடிச்ச? இல்ல என்ன களவாணி நீ திருடங்கிறான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். யார அவன் அடிச்சா? நடா சொன்ன அந்த பொண்ணு நாக்க துருத்திடே, ஆளாடா கூட்டிட்டு வர அப்படின்னு நாக்க துருச்சு. நீ நாக்க துருத்துறா அப்படின்னு, துருத்து அப்படின்னு, இன்னும் துருத்து, இன்னும் துருத்து அப்படின்னு போய் அவளை அடி அப்படின்னு இவன் போய் அடிச்சிட்டான், அந்த பொண்ணை போய் அடிச்சிட்டான். உன் மேல தப்பு இல்லாதப்ப அந்த பழி சொல்ல நீ கேட்காத அப்படின்னு அன்னைக்குதான் நான் அவனை அடிக்க சொல்லி கொடுத்தேன். நாக்க துருத்து, உன் மேல தவறு இல்லைன்னா நீ பயந்து ஓடி வரக்கூடாது சொல்லி புரியவை. அப்படி இல்லைன்னா நாக்க துருத்து அடி. அங்கதான் அவனுக்கு ஆரம்பிச்ச திருநாவுக்கரசு ஸ்கூல். அந்த இடத்த போய் நான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணை அடிச்சிட்டோம். அடிச்ச உடனே இந்த பொண்ணு, நீ என்ன அவ பேச்ச கேட்டுட்டு கண்டவ பேச்ச, அதுக்கு அம்மா அப்பாவே கிடையாது, யாருன்னே தெரியாது, அனாதை. அந்த அனாதை பேச்ச கேட்டுக்கிட்டு நீ வந்து எனக்குலாம் அப்ப ஊர்ல இருந்து வந்துட்டு போவேன். எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அத்தை பாட்டி தாத்தா மாமா இந்த 3 பேரும் தான் எனக்கு உலகம். அதனால எனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிற உறவே எனக்கு தெரியாது. அது ஒரு அனாதை. அந்த அனாதை கூட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்க, இந்த அனாதை கூட போய் இது பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படி அந்த பொண்ணு பேசிச்சு. அப்ப இவன் ஓடி வந்து அனாதைன்னா என்னது அப்படின்னா, எனக்கு அம்மா அப்பா இல்லையே அதனாலதான் அவ சொல்றா அப்படின்னு உடனே அந்த பொண்ணு வந்து மறுபடியும் நீ எதுக்கு ஹேமாவை வந்து அனாதைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா தான் அவளோட அப்பா, எங்க அம்மா தான் அவளோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த பொண்ணு என்ன பண்ணா, ஒரு தள்ளி விட்டவனே அவனை தள்ளி விட்டவனே எனக்கு கோவம் வந்துருச்சு. சட்டுன்னு நான் போயிட்டு சூட்ல ஒரு அறை விட்டேன். என்ன அடிடி பார்ப்போம், சூட்ல ஒரு அறை விட்டேன். யாரை பார்த்து களவாணிங்கிற, யாரை பார்த்து திருடங்கிற? அவன் திருடானா? உன் வீட்டுல திருடானா இல்ல யார் வீட்டுல திருடானா? இப்ப திருட யாரு நான் சொல்லட்டுமா? உங்க அம்மா தான் திருடி. நீ கழுத்துல செயின் போட்டு இருக்கேன், உனக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு அந்த பொண்ணை அடிச்சவன. அந்த பொண்ணு என்னை தள்ளி விட்டுச்சா, இவனை பிடிக்க வந்தோடனே என்னையும் தள்ளி விடுச்சு, நீ ஒரு அனாதை அப்படின்னு. அந்த பொண்ணு தொட்டதுனால எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். தொட்ட இடத்துல இவ திருடி உண்மையிலேயே தான் அப்படின்ட்டு. நீ கழுத்துல செயின் போட்டிருக்கே, அது யாரோடது, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு. தங்க செயின் போட்டு இருந்துச்சு, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு. அது திருட்டு நகை, நீ காதுல போட்டிருக்கிறது திருட்டு நகை, காலில் போட்டிருக்கிற கொலுசு உங்க அம்மா திருடின வந்த காசுல வாங்கினது. உங்க அம்மா வேலை, அதாவது திருநாவுக்கரசு ஸ்கூல்ல வேலை பாக்குற அந்த பெண்மணியோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. இந்த அம்மா என்ன பண்றது, வீட்டுல இருந்து எல்லாத்தையும் திருடி அவங்க வீட்டுல இருந்து நகையெல்லாம் காணாம போச்சு. என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது விளையாடும் ஆச்சு, இதுவும் ஆச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அம்மா தான் திருடி, உங்க அம்மா திருடிட்டு வந்து இது பண்ணிருக்கா, கூப்பிடு அப்படின்னு. அந்த பொண்ணு கிட்டுன்னு பயந்து நடுங்கிருச்சு. யாரை பார்த்து திருடங்கிற, அவனா கல்யாணி உன் வீட்டுல திருடனால யார்கிட்ட போய் திருடானா? இன்னொரு தடவை நீ கல்யாணியை பார்த்து திருடன் களவாணி சொன்ன குறைஞ்சிடும் பார்த்துக்கோ. கூப்பிட உடனே ஸ்கூல்ல அந்த ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு இது பண்ணி, செல்லமாக்கா இவங்க தம்புசாமி எல்லாரும் ஓடி வந்து, என்னமா ஆகுது, இந்த பொண்ணோட அம்மா அவங்க வீட்டுல வேலை பண்றால, அவதான் எல்லாத்தையும் திருடிருக்கா, அந்த பாரு செயின்லாம் போட்டிருக்கா பாரு. அப்படியே தம்புசாமிக்கு விலன்னு ஆயிடுச்சு. ஸ்பாட்லயே கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து ஒரு நாள் நாங்க எல்லாரும் விளையாடி இருக்கும்போது திடீர்னு ஓடி போய் அவர் கரண்ட் ஷாக் அடிக்க இருந்ததுல இருந்து அந்த ஹெட் மாஸ்டரை நான் காப்பாத்தினேன்.
ஆமா யாரையும் காப்பாத்துறேன். அந்த கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, அவரை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு பார்த்தா இங்க கரண்ட் இப்படி பாஸ், கொஞ்சம் கால் வச்சிருந்தான்னா என்னோட உயிர் போயிருக்கும். அந்த இடத்துல நான் போய் பார்க்க போறேன். என்ன ஹேமா என்ன படம் ஓட்டிட்டு இருக்கேனா? நம்ப முடியல. உங்களுக்கு நம்ப முடியலன்னா அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? அப்புறம் பிரேமலதாவோட ஆட்கள் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அடிக்க போறேன், கொல்ல போறேன், வெட்ட போறேன்னு, ஆக்சிடென்ட் பண்ண போறேன்னு, துவம்சம் பண்ணிடுவேன்னு. வாடி வா வா, ஊருக்கு வா பாக்கலாம். நீ செஞ்ச பாவங்கள்லாம் வெளியில வரப்போகுது. வண்டவாளம் போறான் 26. நீ சொல்லுவியே 8ஆம் நம்பர் எனக்கு ராசியே கிடையாது. 8ஆம் நம்பர் ராசி இல்லன்னு தெரிஞ்சு 26ஆம் தேதி இன்னைக்கு நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ போனியே புண்ணியாவரத்துல அரெஸ்ட் ஆகும் போது, கம்பனேரியில அரெஸ்ட் ஆகி போனேல இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாரா? 26, 27, 28, 29, 30 5 நாள் அம்மையார் லாக்கப்ல இருந்திருக்க. அப்புறம் 30ஆம் தேதி வெளியில எடுக்கிறாரு. விஜயகாந்த் வந்திருந்தான். வெளியில வந்துட்டு உன்னை லாக்கப்ல, உன்னை வக்கீல்ல இருந்து லாக்கப்ல எடுத்து கடலூர்ல வந்து நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாதே, வரேன் ஊருக்கு சொல்லிட்டு தான் வரேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லாமலே சும்மா விசிட் பண்ணிட்டு நான் பாட்டு வந்துருவேன். அக்ரஹாரத்துக்குலாம் நான் போய மாட்டேன். எனக்கு வேசி பட்டம், விபச்சார பட்டம் கட்டின இடம் அது, வந்துடவே மாட்டேன். பை பாய். தை மாசி பங்குனி போய் சித்திரை மாசம் அப்பப்பா குப்பத்திலெங்கும் நெத்திலி வாசம். என்ன கமாண்ட் போட்டிருக்கான்னு பாக்குறேன். என்னென்ன கமாண்ட் வந்திருக்கு நான் படிச்சு காட்டுறேன். யாரு? பிரேமலதாவோட ஆளு எப்படி கமாண்ட் போட்டிருக்கான்னு படிச்சு. எப்படி ஒருத்த எழுதியிருக்கிறான். சொல்ல போனா பிரேமலதா அண்ணியோட அருமை யாருக்கும் தெரியவில்லை. எனக்கு பிடித்தவங்க இவங்க. எங்க கேப்டனை கண்ணும் கருத்தமாக தாயாக இருந்து கவனித்த உத்தவி. மானம் கெட்டவளே, அங்க என்னென்ன நடக்குதுங்க நான் இங்க இருந்தே பாப்பேன். ஓய் நீ அடி, அவனை முடக்குனதே நீதான். அதுக்கு நான் பதில் வச்சேன். நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? பிரேமலதாவின் பாவங்கள் உன்னையும் வந்து சேரும்னு நான் கமெண்ட் பதில் ரிப்ளை வச்சிருந்தேன். வந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை. நான் கமெண்ட் போடுறது வேற, வந்த கமெண்டுக்கு ரிப்ளை என்பது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. யூடியூப்ல ஒரு சேனல்ல நம்மளா கருத்து போடுறது என்பது வேறு, கருத்து போட்டவங்களுக்கு பதில் பதிவு ரிப்ளை என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுக்கு யூசர் வசந்தாங்கிற லேடி இத்துடன் நிறுத்திக்கொள், உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு எழுதியிருக்கா. அதுக்கு இன்னொருத்த எழுதியிருக்கான் இன்னொரு கமெண்ட், அவங்க கால் தூசிக்கு நீ வரமாட்ட, அதுக்கு 5-6 லைக் வேற. சரியா? யாரு? பிரேமலதாவோட கால் தூசிக்கு நான் வரமாட்டேன். ஆமா, அவளோட ரவுடித்தனம், முடிச்சவித்தனம், முள்ளமாரித்தனம், குடும்பாவித்தனம், புருஷனை அனுப்பிச்சிட்டு ஜிங்கிலி சிக்கா பண்ணாலே அதெல்லாம் நம்மளுக்கு வராதுப்பா. எனக்கு என் புருஷனுக்கும் ஒத்து வராது. ஆனா அவனை தவிர எவங்கிட்ட நான் படுத்தது இல்லப்பா. எந்த ஆம்பளையும் கற்பனையில கூட நினைச்சு பார்த்தது இல்ல. எனக்கு அம்னீஷியா தெளியும் போது ராத்திரி தூக்கத்துல யாரோ என்ன அணைச்சு படுத்திருக்கான். என்ன உச்சந்தலையில முத்தம் கொடுக்கறான். யார் அந்த ஆம்பளை அப்படின்னு சொல்லி பட்டானு எடுத்துட்டு, ஐயோ என் கருப்புல நான் வந்து தவறு செஞ்சேன், என் கருப்புல நான் எங்க தவறு செஞ்சேன்னு பதறி துடிச்சேன். அப்பதான் அது கனவு இல்லை, நம்ம வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம் வருதுன்னு பார்க்கும்போது யாருண்ட உருவம்னு தியானத்துல பாக்குறேன். விஜயகாந்த், செத்து போன விஜயகாந்த், அவனோட உருவம். அப்பதான் கொஞ்சம் 48 நாள் கழிஞ்சு அப்பதான் விஜயகாந்த் ஞாபகமே வந்தது. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இறந்து போன செய்தி நான் பார்த்தேன். பொய் தகவலையும் பார்த்தேன், உண்மை தகவலையும் பார்த்தேன். எத்தனையோ பேர் செத்து போறாங்கன்னு டிவியில தகவல் வருது, அவரோட 10ஓட பையனும் இது அப்படின்னு கண்டுக்காம நான் பாட்டு போயிட்டேன். 48 நாள் கழிஞ்சுதான் இவன் என்னோட கனவுல வந்து என்னை அணைச்சிட்டு இது பண்ற பழைய ஞாபகங்கள் வருது. சின்ன குழந்தையில என்னை பக்கத்துல படுக்க வச்சு தூங்கல. நாங்க வெளியூர் போகும்போது சின்ன குழந்தையில இப்படி என்னை அணைச்சு படுத்திருப்பான். நாங்க ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்க படுத்திருப்போம். ஸ்டேஷன்ல அவர் சொல்லுவாரு,
எங்கேயும் தங்க வைக்க கூடாது, பிளாட்ஃபார்ம்ல தான் மக்களோட மக்களா பப்ளிக்கா எல்லாரும் பாக்குற மாதிரி தூங்கணும்னு என்னை சொல்லியிருப்பாரு விஜயகாந்த். அதனால பிளாட்ஃபார்ம்ல தூங்கினாலும் இவளை யாரும் தூக்கி போயிடக்கூடாதுன்னு இறுக்கி அணைச்சிட்டு படுத்திருப்பான் விஜயகாந்த். இல்லைன்னா தன்னோட நண்பர்கள் வீட்டுல என்ன தங்க வைப்பான், இல்ல வேலை அவனுடைய நண்பர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் வீட்டுல என்னை தங்க வச்சிருக்கிறான். ஏன்னா சமுதாயம் தப்பா பேசிடக்கூடாதுன்னு. ராத்திரி ஆயிடுச்சுன்னா நண்பர்கள் வீட்டை தங்க வச்சுட்டு மறுநாள் என்ன ஊர் சுத்த கூட்டிட்டு போவோம். நாங்க முதல்ல லாட்ஜில் தங்கினது நான் 2வது சடங்கு அனுப்போம். முதல் சடங்குக்கு வந்து ஊர்ல இருந்தேன். 2வது சடங்கு அனுப்ப திடீர்னு வந்ததுனால காசியில சித்ரா பௌர்ணமியும் போதுதான் நாங்க சித்ரா பௌர்ணமி தியானம் பண்ண போகும்போதுதான் தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரத்தம் 2வது தீட்டு வந்திருக்குது. அப்புறம் தான் என்னை லாட்ஜில் அங்க எல்லாரும் என்னை வளர்த்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, அங்க லாட்ஜ் போட்டு அங்க 3 நாள் 4 நாள் தங்கி இருந்துட்டு அப்புறம் அவர் சொன்ன ஓவரா போயிட்டு இருக்கு, வயிற்று வலின்னு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இல்ல இருக்கட்டும். அப்பதான் வீட்டுல ராமன் வெளியில கிருஷ்ணன் அந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தாங்க அந்த நேரம். அப்பா என் கணவனை தவிர நான் எவனும் ஏறிட்டு பார்த்ததில்ல. ஆனா உன் கால் தூசிக்கலாம் நிச்சயமா நீ பண்ண பாவங்களுக்கு எல்லாம் உன் கால் தூசி நான் வர மாட்டேன். சரியா? அடுத்து என்ன பதிவு உண்டு? அதுக்கு நான் பதில் வச்சிருக்கிறேன், she was in jail அப்படின்னு. ஆனா அங்க வரல, இனி பிளாக் பண்ணிருக்காங்க. அடுத்த கமெண்ட், இத்துடன் திருத்திக்கொள், உனக்கு நேரம் சரியில்லை. அடுத்தது அவன் எழுதியிருக்கிறான், இன்னொன்னு எழுதியிருக்கிறான், நீ மட்டும் ஊருக்கு வந்த உன்னை துவம்சம் பண்ணிடுவேன் நீ கையில கிடைச்சேன்னா. பிரேமலதா, இதுதான் உன்னுடைய வளர்ப்பு. உன் வளர்ப்பு, உன் அடியாட்களை நீ எப்படி ரவுடி துஷ்டியோ அது மாதிரி உன் அடியாட்களையும் வச்சிருக்கிற. ஆனா என்னுடைய ஃபேன்ஸ், என்னை நேசிப்பவர்கள், நான் அப்படி உத்தரவு போட்டு இப்படி மேடம் சொல்லுங்க மேடம் அப்படிலாம் எவனும் வரமாட்டான். எனக்கு சரிசமமா கைகட்டி நின்று பேசுவான். நான் அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கிறேன், என்னையும் அப்படித்தான் வளர்த்துருக்காங்க. சரிதா? எங்களை அப்படித்தான் உருவாக்கி இருக்காங்க. என்னுடைய ஃபேன்ஸ் யாரும் இப்படிலாம் கும்பிடக்கூடாது, இப்படி ஜென்டலா கும்பிடணும், இப்படி ஜென்டலா கை வச்சு பேசணும், சமமா நின்று பேசு. இல்லையா? கழுத்துல துண்டை போட்டு சமமா நின்று பேசு. கழுத்துல துண்டை போட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு பேசுறதுக்கு அர்த்தம் நான் உழைப்பாளி, உழைச்சு சாப்பிடுறேன், நேர்மையானவன், அதுக்கு அர்த்தம் அது. என்கிட்ட பேசுறது அப்படி பேசணும். எங்க நொண்ணி, எங்க பொண்ணி, எங்க ஹேமன்லாம் எவனும் வரமாட்டான். நான் ஏதாவது பதில் இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கன்னு வச்சா கூட என்னை தான் திட்டுவாங்க. அவ சொல்லிட்டு போறா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வச்சிட்டு இருக்கன்னு என்னை தான் வைவாங்க. அதான் ஏன் வளரும். உங்களுக்கு வந்த பாராட்டு மனிதனே இந்த வாரம் எழுதிருந்தானே, இந்த மனித நேயர் அறக்கட்டளை. ஓஹோ, நான் அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், இங்கிலீஷ்ல பேசியிருப்பா. யாரோ எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டா, இதற்கு இவ்வளவு பாராட்டா அப்படின்னு அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தேன். அதுக்கு இந்த மனித நேயர் அந்த சேனல்காரன் பதில் வச்சிருக்கிறான், ஏண்டா முட்டை பீஸே ஏதாவது சொல்லிட்டு போறேன், ஓடிரு. உன்னுடைய டிபியில் கேப்டன் படம் வைத்துக்கொண்டு இப்படி பேச எப்படி மனசு வருது? அடுத்தது சரிதா? அடுத்து எனக்கு ரவுடித்தனமா நீ இனிமே தொலைஞ்ச அப்படின்னு ஒரு பதிவு எழுதுனா அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு நான் ஒரு பதிவு வச்சிருந்தேன், முட்டாள் நீ தான், டிபியில என்ன எழுதிருக்கேன்னு பாரு, என்னோட சேனல் வீடியோக்களையும் பாரு, இது எழுதியிருக்கேன். அது பதில் இதாக மாட்டேங்குது. பிரேமலதா, சுத்தீஷ் அவளோட 2 அக்காக்கள் அத்தாங்கள் சிறைக்கு செல்வார்கள். என்னது? டே முட்டாள், அவங்க BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. அம்புடு அரியர்ஸ். அவன் அப்படிதான் தலையை தூக்கி வச்சா, நான் BA இங்கிலீஷ் மயிறு, அம்புடு அரியர்ஸ். நான் அவளை கையை பிடிச்சேன்ல ஃபர்ஸ்ட், அந்த என்னை பார்க்க வரும்போது கார்ல உட்கார்ந்து இருந்தாங்களா 2 பேரும், கையை இப்படி பிடிக்கும் போது 2 பேரும் சேர்ந்துட்டாங்களான்னு பாக்குறது. கையை பிடிக்கும் போது அவங்கிட்ட இருந்து லிங்க் எங்கிட்ட வருது. அப்புறம் இங்க இருந்து லிங்க் வேற எங்கேயோ போயிட்டு மறுபடியும் இப்படி திரும்புது, அப்படி டயங்கன்னு அழியுது. அது ரொம்ப நாளா மண்டை காமிச்சேன். அக்கா நொண்ணி, அடிக்கடி நீ ஒண்ணு சொல்லுவி. எனக்கு விஜயகாந்துக்கு என்னோட எச்சில், அதாவது இந்த காமதியோட எச்சில் தான் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான், காமதியோட எச்சில் தான் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான், ஒரு எச்சில போய் எனக்கு புருஷனா வந்திருக்கானே நீ சொல்லிக்கிட்டே இருப்பிய. அம்மையார் மட்டும் எச்சில் இல்லையோ?
அதான் கேட்டான் அவன் கேட்டான், நல்லா கிழிச்சு தொங்க விட்டான் ஒண்ணு. யாரோட பர்சனல் வாழ்க்கையும் தலையிடக்கூடாது. ஆனா பிரேமலதாவோட பர்சனல் வாழ்க்கையை நோண்டினால் மட்டும்தான் அவ எப்பேற்பட்ட கிரிமினல்ங்கிறது தெரியும். ஒரு கிரிமினலோட பர்சனல நோண்டினா மட்டும்தான் அவ வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வரும். படிச்சிருக்கிறாங்க. அப்பவே அவங்க ஐபிஎஸ் என்னதே ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியும் ஓ பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அரியர் வாங்கிட்டு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர். வா, பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐபிஎஸ் போயிருக்க வேண்டியதானே. துட்டு இருக்கு, விஜயகாந்த் துட்டு இருக்கு, பணம் இருக்கு, போயிருக்க வேண்டியதானே ஐபிஎஸ்க்கு. எழுதுறான். எதுவுமே தெரியாம கமெண்ட் பண்ண வந்திருக்கா. அடப்பா, ஓஹோ, அக்கா மேல அவ்வளோ, அண்ணி மேல நுண்ணி, கொலகாரி. இப்ராஹிம் ராவுத்தர், நீ என்னெல்லாம் கேள்வி கேட்டு மனசு புண்படுத்தி இருக்க? எப்படிலாம் நீ அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க? ஒவ்வொருத்தரையா அவன் நண்பர்கள் யாரும் வீட்டுக்குள்ள ஏத்தல. உனக்கு இவ்வளவு சப்போர்ட். அத்தா, இவ்வளவு சப்போர்ட் பண்ணவங்க யாரும் நான் நாளைக்கு பிரபலம் ஆகும் போது என்னை பத்தின நிஜ ரூபம் வெளியில தெரியும் பொழுது பிரேமலதாவை ஆதரிச்சவங்க யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க. என்னை என்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டோ பேஸ்புக் இதுலயோ ஃபேன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க. நான் கைட்டு விட்டுருவேன், கண்டுபிடிச்சிடுவேன். புரியுதா? இதெல்லாம் மலம் இருக்கு இல்லையா, மலம் அழுகின குப்பை, அந்த ரோட்ல குப்பை போடுவோம் பாத்தீங்களா, அப்புறம் இந்த கிருமிகள், அதை சுத்தி இருக்கிற கொசுக்கள், ஈக்கள், புழுக்கள் மாதிரி பிரேமலதாவை சுத்தி இருக்கிற கும்பல் அவளை போய் தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு. வா, அந்த கும்பல் தான் இது. அது மலத்தையும் போய் மொக்கும், இனிப்பையும் வந்து மொக்கும். சை, வந்துடாது. ஓகே, பாய். பிடிஎன் சினிமா. இந்த ஒண்ணு ஏதாவது லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு கோங்கமா வரும். ஆனா என் கமெண்ட்டுக்கு லவ் லைக் போடுவாரு, நல்ல மனுஷன். பிடிஎன் சினிமான்னு ஒருத்தர். இந்த ஆளு தான் கரெக்டா என்னோட கமெண்ட்டுக்கு லைக் போடுவாரு, லவ் போடுவாரு. மாணிக்கம் தாக்கூர் ஜெயிக்க வைக்கவும் அந்த துஷ்டி பிரேமலதாவின் மகன் விஜய பிரபாகரனை தோற்கடிக்க நான் இருக்கிறேன். சும்மா வார்த்தைகளின் பயிற்சியர்களை பிரேமலதா தான் நடிக்கிறாள். அவள் ஏற்கனவே 26/12/1993 முதல் 30/12/1993 வரை கடலூர் லாக்அப்ல இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தியால் கைது செய்யப்பட்டு இருந்தாள். ஆட்கடத்தல், கொலை முயற்சி கேஸ், மேலும் நிறைய வழக்குகள் சென்னையில் அவன் மேல, சென்னையில நிறைய ஸ்டேஷன்ல பிரேமலதா மேல கேஸ் இருக்கு. நோண்டுங்க. நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய வண்டவாளங்கள் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும், வெளியே வரும். நான் எடுத்திருக்கிறேன். விஜயகாந்த் வந்து சொல்லிடுவோம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இவளுக்கு ஜாமீன்ல இருந்து எடுத்தே வீணாகிட்டு இருக்குன்னு அங்க தியேட்டர்ல வந்து புலம்புவான். நானும் படம் ஓட்டுறவரு, சினிமா தியேட்டர் ஓனரு, 3 பேரும் பேசிட்டு இருப்போம். அப்பப்போ டீ கடைக்காரரு, அப்புறம் டிக்கெட் எடுக்கிறவரு வந்து பாத்துட்டு போவாங்க. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. சொல்லுவாங்க, அவங்களும் வந்து சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி. அப்பதான் கேக்குறாரு அவர், இப்ப என்ன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தியேட்டர் ஓனர் கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், இப்பதான் செந்தூர பாண்டி வந்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இப்ப நடந்திருக்கு அப்படின்னு. அன்னைக்குதான் அவனோட செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணிட்டு, இனிமே என்ன தவிர நீ யாரையும் மனசால கூட நினைக்க கூடாது, பிரேமலதாவை நீ இனிமே தொடக்கூடாது, நீ ஆண்கிறத நிரூபிக்கிறது 2 குழந்தை பிறந்தாச்சு போதும், என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது சொல்லிட்டு செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணிட்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு படங்கள்லையும் பாரு, செந்தூர பாண்டிக்கு வர அந்த டான்ஸ் எப்படி நளினமா ஆடி இருப்பான். என்னையே நினைச்ச டான்ஸ் பின்னி இருப்பான் அவன். என்னையே நினைச்சிட்டு டான்ஸ் போடுறான். இனிமே உன் வாழ்க்கையில பூரா ராத்திரியும் தூக்கத்துல எப்படினாலும் என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் போனாலும் சரி, டாய்லெட் போனாலும் சரி, சிறுநீரம் கழிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கணும். கடைசி வரைக்கும் என்னையே தான் நினைச்சிட்டு வாழ்ந்தான். இந்த பிரேமல நான் விட்டு புழுகுண்ணி மூதேவி, புழுகுண்ணி. அப்புறம் இவன் எல்லாரும் ஆண்டாள் பூண்டாள்ங்கிறாங்க. நீ ஆண்டாளு? அழகர்சாமி நாயுடு எனக்கு தான் ஆண்டாள்னு பேர் வச்சு என்னையே தான் ஆண்டாள் கொஞ்சுவாரு. தெரிஞ்சா என்னைதான் ஒரு ஆண்டாள்னு கொஞ்சுவாரு அழகசாமி நாயுடு. அப்புறம் ஆர் செல்வராஜ் எனக்கு ருக்குமணியின் பெயர் வச்சு கொஞ்சுவாரு. சிவா வந்துட்டா அங்கே இருந்து. பாய், நேரம் ஆயிடுச்சு, நான் பேக்கிங் பண்ணணும். Now
விருதுநகர் அனௌன்ஸ்ட் பை எலெக்ஷன் இருக்கட்டும். இப்பதான் நியூஸ் பாக்குறேன். திருப்பி இதுல நியூஸ் போட போறாங்களா? போடட்டும். விருதுநகர்ல திருப்பி ரீ எலெக்ஷன் வரும். ரீ கவுண்டிங் வரும். திருப்பி கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த கவுண்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஓட்லயாவது இந்த பிரபாகரன் தோத்து போவான். எனக்கும் விஜயகாந்துக்கும் காதல் உண்மை என்றால் நான் 2வது சடங்கானது விஜயகாந்தோட மடியில தான் என்பது உண்மை என்றால் அவன் மடியில தான் உட்கார்ந்துருப்பேன். நாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. இன்னொன்னு தெரியுமா, அந்த சண்முக பாண்டியன் பிறந்தது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான். நாங்க 2 பேரும் காசியில தியானத்துல இருக்கும்போது நான் தான் கண்டுபிடிச்சேன் உனக்கு 2வது குழந்தை பிறந்துருச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் உண்மை என்றால் விஜய பிரபாகரன் தோற்பான் இந்த எண்ணிக்கையில். பார்க்கலாமா? நான் விருதுநகருக்கு வருது இந்த அரசியலுக்காக இல்ல. நான் திருநாவுக்கரசு ஸ்கூல்ல பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அவர் செத்து போறதுக்குள்ள போய் பாக்கணும். அதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். பிரேமலதா மூஞ்சிய பாரு, முகரை பாரு. என்ன சொன்ன? என்ன சொல்லுவாவ? உங்ககிட்ட என்னடி அழகு இருக்கு, கைய குட்டை, காலு குட்டை, மூக்கு குட்டை, எல்லாம் குட்டை, என் புருஷனுக்கு உங்ககிட்ட போய் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. என்னுடைய இருதயம், என்னுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் யாருக்குமே கெடுதல் நினைக்காது. இன்னைக்குதான் பிரேமலதா மேல எனக்கு கோவம் வருது. அவ என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கா. என் எதிரியை கூட நான் மன்னிச்சிருவேன், துரோகிய ஒரு நாளும் மன்னிக்க கூடாது. பிரேமலதா, நீ அத்தனை விபச்சார பட்டம் கட்ட. நீ எனக்கு இது என்ன வீடியோ ஓடிட்டு இருக்கு? அப்புறம் அந்த பிரேமலதாவும் விஜயகாந்தும் சேர்ந்து இப்படி வச்சிருக்கிற ஒரு போட்டோ, இந்த கோட்டு போடுற போட்டோ, இதெல்லாம் சும்மா செயற்கையாக எடுக்கப்பட்டது. அவங்க 2 பேருக்கும் என்ன நடந்ததுங்கிறத ஹேமா கண்டுபிடிக்கிறதுக்காக. நல்ல சாமுத்திரிகா லட்சணம் போட்டோ ஊடுருவல் கலை தெரிஞ்சவங்க விஜயகாந்தும் பிரேமலதாவும் சேர்ந்து நிற்கிற அந்த போட்டோ. விஜயகாந்த் தன்னோட குழந்தைய கையில வச்சிட்டு இருப்பான், பின்னாடி அவ நின்னுட்டு இருப்பா, பிரேமலதா நின்னுட்டு இருப்பா. அந்த 2 பேருக்கும் இடையில ஒரு கேப் தெரியும் பாருங்க. பிளாக் கலர்ல ஒரு ஊடுருவல் போகும். போட்டோ ஊடுருவல் கலை, ஓவிய கலையின் நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க அதை கவனிச்சு பாருங்க. அந்த போட்டோ வந்து செயற்கையாக எடுக்கப்பட்ட போட்டோ. அப்புறம் அந்த 2 பசங்க அந்த சோப்பு டிஷர்ட், சோப்பு இதை போட்டுட்டு சாரி கட்டிட்டு போட்டோ எடுத்துப்பாங்களே, அது சமூக பாண்டியன் என்னை பார்க்க வரும்போது சொல்லிட்டான், உங்களுக்கு அப்பா அந்த அம்மா அந்த மாதிரி கொடுமைப்படுத்தின தெரியாம, நாங்களும் தெரியாம விவரம் தெரியாம நாங்க அம்மா வந்து சமையல் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நாங்க பண்ணிட்டோம். இப்ப நாங்க அதை உணர்றோம், ஏன்டா அப்படி பண்ணோம் அப்படின்னு, தப்பா உணர்றோம் அப்படின்னு சண்முக பாண்டியன் ஒத்துக்கிட்டான். அந்த போட்டோக்களை நீங்க பாத்தீங்கன்னா அது விஜயராஜுவுக்கும் பிரேமலதாவுக்கும் இடையில ஒரு பிளாக் போகும். நல்லா கவனிச்சு பாருங்க. போட்டோ ஊடுருவல் கலை தெரிஞ்சவர்கள், ஓவிய கலை தெரிஞ்சவர்கள் அதை கவனிப்பாங்க. இதுதான் என்னோட அடையாளம். எல்லா படத்திலையும் எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க இந்த கைகட்டல் இருக்கும். நிறைய பாடல் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்களா, பப்ளிக்லாம் வந்து அந்த ஷூட்டிங் எடுக்கும் போதே பப்ளிக்ல வந்து கைகட்ட சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நிலா, வெண்ணிலா, மதி, பிரேமதி, இதெல்லாம் என்னை நினைத்து எழுதப்பட்ட பாடல் வரிகள். ரைட், இப்ப நான் ஊருக்கு கிளம்பணும், பேசிட்டே இருக்க கூடாது. இப்ப இதை போடணும், போட்டுட்டு கிளம்பணும். பாய். வானில் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. என்னோட ராஜு என்னை நினைச்சேதான் பாடினா. அடுத்தது காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. என்னோட ராஜு என்னை நினைத்துதான் பாடினாள் என்பது உண்மை என்றால், ராஜு விஜயராஜு என்னையே நினைச்சு 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 ஏங்கினான் என்பது உண்மை என்றால், அந்த உண்மையின் மீது ஆணையா சொல்றேன், விஜய் பிரபாகரன் இந்த ரீகவுண்டிங்ல தோற்பான். மாணிக்கம் தாக்கூருக்கு 4000 இல்ல 8000க்கு மேல ஓட்டு விழுந்திருக்கும். பாய். அப்புறம் சப்பாத்தி குருமா ஜெயிச்சாச்சு, அப்பதான் பார்த்தேன். சப்பாத்தி குருமா வாழ்த்துக்கள். எப்ப என் வாயால உன்னோட பேரு, ஆமா நீங்க நாங்கன்னு தான் பேசணுமோ?
எப்போதும் போல நீ வா போன்னு பேசிட்டேன்னா உங்க கும்பலுக்கு கோவம் வந்துருமே. அதனால அந்த உங்க கும்பலுடைய தாக்குதலுக்கு பயந்து நான் உங்களை நீங்க நாங்கன்னே பேசுறேன். உன்னைய சப்பாத்தி குருமா நீ வா போன்னு உன்னை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. உன் கும்பல் குதறி எடுத்துருவேன். அதனால நீங்க நாங்கன்னு பேசுறேன். அப்புறம் வந்திருந்தீங்களா கடைகளூருக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் விஜய் பிரபாகர் திருமாவளவன் இவர் பேரு விடுதலை சிறுத்தை இதுல தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு எங்க ஊர்ல என்ன அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப திருமாவளவன் வந்து சின்ன வயசு. அவரு என்னை பார்த்த சந்தோஷமா அந்த பார்த்த பார்வை இருக்கே, அந்த சிரிப்பு, அந்த பார்வை களங்கமற்ற அந்த இது நல்லா இருந்துச்சு அந்த பார்வை. அப்புறம் நான் அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னேன். அப்ப அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. அவர் சொன்னாரு ரொம்ப இன்னசென்டா இருக்கா அப்படின்னு. ஆமா ரொம்ப இன்னசென்ட் தான். இன்னசென்ட் மட்டும் இல்ல வடிகட்ட முட்டாள் அப்படின்னு எங்க ஊருக்காரங்க சொன்னாங்க. அவர் சிரிச்சாரு. ஜெயிச்சுட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் வாயில இருந்து உங்க பேர் வந்தது இல்லையா, உங்களுடைய பேரு என்னோட வாயில இருந்து வந்தது. ஜெயிச்சுட்டீங்க. ஆனா நீங்க போட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு தான் நியூஸ் பார்க்கும்போது பாக்குறேன் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. அதுதான் கற்பகம், சக்கிலியர் வளர்த்த பொண்ணு கற்பகம், பிணமரிக்கிறவர் வளர்த்த பொண்ணு மகேஸ்வரி. ஜெயிச்சிட்டீங்களா? அடுத்த பிக் பாஸ்ல விக்ரம சொன்னேன். விக்ரம் தான் உண்மையிலேயே ஜெயிச்சாரு. விக்ரமன் தான் உண்மையிலேயே ஜெயிச்சாரு. அசீம் வந்து சும்மா எக்ரிமெண்ட் போட்டு எனக்கு ஜெயிச்சா போறோம் பணம் வேண்டாங்கிற சொன்னதுனாலதான் அசீம் வந்து குறைஞ்ச வாக்குனாலும் நிறைய வாக்கு வாங்கினது விக்ரமன் ஜெயிச்சாரு. சரி பாய். இன்னும் யார் யாரெல்லாம் அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மாஞ்சியோட இந்த கல்வியோட தொலைநோக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அம்மாஞ்சி சொல்லிருப்பாரு. அம்மாஞ்சிக்கு மட்டும் கல்வித்துறை அமைச்சர்ல கல்வித்துறைக்கு போஸ்டிங் அம்மாஞ்சி கிடைச்சிருந்துன்னா இப்படித்தான் கல்வி வரணுங்கிறத சிறப்பா கொண்டு வருவார். பாய் பாய். சப்பாத்தி குருமா பாய். நல்வாழ்த்துக்கள். கட் பண்ணும், மணி ஆயிடுச்சு.